கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனா தேர்தலில் யாருக்கும் ஆதரவு நீங்க அப்ப லெட்டர் பேட் கட்சி நடத்துவீங்களா? அல்லது தேர்தல் புறக்கணிப்பு செய்யலாம். நீங்க ஜாதின்னு சொல்லி மறைமுகமா விமர்சிக்கக்கூடிய அந்த பகுதியை அடிச்சுட்டாங்க. தலைவர் படத்தையும் காலி பண்ணி 5% வாக்கு ஏறி போயிட்டாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து இவரோட அரசியல் நகர்வு எதுவுமே பலிக்கல. ஒரு தேர்தல் அந்த கட்சி போட்டியிடலாம் என்ன அர்த்தம்? ஜாதியில் விமர்சிக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் 1989ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் முதல் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டாம்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஜெயலலிதா அம்மையாரை பார்க்கறதுக்கே கமல்ஹாசன் ரஜினி வரதுக்கு முன்னாடி வந்துருங்கிற ஒரு வேகத்துல மக்களவைக்கு இதுல விஜயகாந்த் மாதிரி பயிரிக்கா வராம கமல்ஹாசன் மாதிரி புரியாம இது பண்ணிக்கிட்டு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. நாம் எடுக்கல. பாஜகவும் காங்கிரசும் தமிழின துறைகள் அந்த துறைகளுக்கு ஒற்றுமையா இருந்தவங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. மதவாதத்தையும் ஜாதியவாதத்தையும் ஒழிப்பங்கிறீங்க. அப்போ மதவாதத்தையும் ஜாதியவாதத்தையும் ஒழிக்கிறதுக்கு லீவ் விட்டுட்டீங்களா? அது இந்த பேரை அறிவிக்காமலே செய்யலாம். இந்த பேரை அறிவிச்சு ஒரு பப்ளிசிட்டி தேடுறது 24 நான் இந்தியா ஒத்த ஓட்டாட்டு அஜித்குமார், விஜய், சூர்யா, தீபா ஜெயக்குமார், சசிகலாமார் தான் 2024 தேர்தலில் அவர்கள் பார்ட்டிசிபேட். பிரவேசம் விஜய் திமுகவை ஆதரவாக அமைந்தது போல், கமல்ஹாசன் பிரவேசம் திமுகவுக்கு ஆதரவாக அமைந்தது போல், விஜயின் பிரவேசமும் 2026 நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி மற்றும் இந்த இந்தியா என்டிஏ கூட்டணி, தமிழக கூட்டணிகளின் தற்போதைய சூழல் குறித்தும் விரிவாக பேச இருக்கிறதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்ட்ரி, தமிழக வெற்றி கழகம் இருக்கு, திராவிடம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி, இது ஒன்றும் புதிதில்லை தமிழகத்திற்கு. இருந்தாலும் விஜய் அவர்கள் நடிகர் வரிசையில் ஆரம்பித்திருக்கும் போது திராவிடம் இல்லைங்கிறதும் ஒரு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. விஜய் அரசியலில் சாதிப்பாரா, சறுக்குவார்? 2024 மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் 26 வரக்கூடிய பொது கட்சிகளின் எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியும். அதற்கு முன்னாடி சொல்றதெல்லாம் ஒரு லாஜிக் இல்லாம அரசியலை சரியா புரிஞ்சிக்க முடியாம சொல்லக்கூடிய ஒரு கருத்தா தான் இருக்க முடியும். அது விஜய் பிளாப்பாவாரு, ஹிட்டாவாரு, என்ன சொன்னாலும் அது அந்த மாதிரிதான் இருக்க முடியும். இன்னைக்கு 2024 களத்துக்குள்ள விஜய் இல்லை, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே வேளையில அவர் டாக்டர் ராமதாஸ் தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய லட்சியங்கள் நிறைவேறும் போது போல் பாய்காட் பண்ணார். இன்னைக்கு ஜாதின்னு விமர்சிக்கக்கூடிய, மறைமுகமா விமர்சிக்கப்படக்கூடிய டாக்டர் ராமதாஸ் 1989ஆம் ஆண்டு தேர்தல் புறக்கணிப்பு பண்ணார். அப்போ ஜெயலலிதா அம்மையார் முதல் ஆண்டிமடம், ஜெயங்கொண்டான், பொன்பரப்பி இங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஜெயலலிதா அம்மையாரை பார்க்கறதுக்கே யாரும் கிடையாது. பொன்பரப்பி கிவ்ஸ் ஏ டெசர்டட் லுக்னு ஹிந்து பத்திரிகையில பெருசா செய்தி போட்டிருந்தாங்க. அதாவது டாக்டர் ஐயாவோட தேர்தல் புறக்கணிப்பை மீறி ஜெயலலிதா அம்மையாரை பார்க்கறதுக்கு யாரும் வரலன்னு அந்த செய்தி, அந்த புறக்கணிப்பு பல இடங்கள்ல வெற்றிகரமா உண்டு. அப்ப இன்னைக்கு ஒரு மக்களவை தேர்தலில் போட்டி போடுவதற்கு போதுமான பலம் இல்லாம அல்லது இஷ்யூ இல்லை, பிரைவேட் கேண்டிடேட் இல்லைன்னு ஒதுங்கக்கூடிய ஒரு கட்சியால 1989ஆம் ஆண்டுல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தேர்தல் புறக்கணிப்பு செய்தது போது ஜாதிய பின்பலமா கொண்ட அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சியா திரும்ப வந்தாங்க. ஒரு தேர்தல் புறக்கணிப்பு செய்தது மாதிரி இன்னைக்கு கட்சிக்கு பேரை அறிவிச்சுக்கிட்டு தேர்தலை புறக்கணிக்க முடியாம யாரையும் ஆதரிக்க முடியாத ஒரு பலகீனமான கட்சியா தான் விஜய்க்கு கட்சி இருக்குது. நீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கலாம். உங்க மாவட்ட தலைவர் யாரு, உங்க தலைவர் யாரு, நிர்வாகிகள் யாருங்கிறத நீங்க வெளியுறவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அது உங்க உரிமை, நீங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனா தேர்தலில் யாருக்கும் ஆதரவு நீங்க அப்ப லெட்டர் பேட் கட்சி நடத்துறீங்களா? அல்லது தேர்தல் புறக்கணிப்பு செய்யலாம். நீங்க ஜாதின்னு சொல்லி மறைமுகமா விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைவர் பெரிய அளவில் அந்த தேர்தல் புறக்கணிப்பை செய்து வெற்றிகரமாக காட்டினார். அப்போ விஜயோட ஆலோசகர்கள் தவறாக அவரை வழி நடத்தியிருக்காங்க. நீங்க மக்களவை தேர்தலுக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும், அல்லது மக்களவை தேர்தல் பிறகு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கட்சி பிளான் பண்ணீங்கன்னா கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும், அல்லது யாருக்கு ஆதரவு சொல்லியிருக்கணும்,
அல்லது தேர்தல் புறக்கணிப்பு பண்ணியிருக்கணும். அப்போ நீங்க ஒரு முடிவெடுக்க முடியாம வெறும் லெட்டர் பேடா ஒதுங்கி இருக்கிறீங்க. இப்போ ஒரு ரன்னிங் பார்ட்டி இருந்துட்டு இருக்கீங்க, ஒரு தேர்தல் அந்த கட்சி போட்டியிடலாம்னா என்ன அர்த்தம்? ரன்னிங் பார்ட்டி அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டியிடுறாங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சின்னு வச்சுடுங்க, அவங்க பார்லிமெண்ட்ல எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, நாங்க போட்டியிடலன்னா அந்த கட்சி என்ன ஆகும்? ஆனா நாம் தமிழர் அப்படி எடுக்கல. அவங்க ஒரு இஷ்யூ எடுத்துட்டாங்க, மற்றவங்க எடுக்காத ஒரு இஷ்யூ. பாஜகவும் காங்கிரசும் தமிழின துறைகள், அந்த துறைகளுக்கு ஒற்றுமையா இருந்தவங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அப்படின்னு திராவிட கட்சிகள் அவங்க ஒரு இஷ்யூ எடுத்துட்டாங்க. அப்ப உங்களுக்கு பார்லிமெண்ட்ல இஷ்யூ இல்லையா? பார்லிமெண்ட்ல உங்களுக்கு இஷ்யூ இல்லைன்னா நீங்க ஏன் பார்லிமெண்ட் முடிஞ்சு அதை அனௌன்ஸ் பண்ணிருக்கலாமே? அப்போ இந்த இடத்துல விஜய் மேல பற்றில் உள்ளவர்கள் வாக்கு யாருக்கு போகுது? அவங்க இன்னொருத்தர தலைவராக எடுத்து வாக்களிக்க போறாங்க. அப்புறம் அந்த வாக்குகளை எப்படி உங்க முன்னாடி நீங்க திரட்ட போறீங்க? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு வந்து ஒரு தவறான சூழல் தான் உங்களுக்கு அமைங்கிற அடிப்படையில கட்சி பாராளுமன்ற தேர்தலை கண்டஸ்ட் பண்ணாத கட்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டது ஒரு தவறான வியூகமாட்டு தான் நான் பாக்குறேன். இதுல நீங்க வந்து கட்சியின் கொள்கையாட்டு மதவாதத்தையும் ஜாதியவாதத்தையும் ஒழிப்புங்கிறீங்க. அப்போ மதவாதத்தையும் ஜாதியவாதத்தையும் ஒழிக்கிறதுக்கு லீவ் விட்டுட்டீங்களா? அப்போ நீங்க அப்போ மதவாதம் ஜாதிவாதம் எது? அப்ப இன்னைக்கே அனுப்பணும். அப்ப இன்னைக்கு நீங்க மதவாதம் ஜாதியவாதம்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லணும், அல்லது இந்த கட்சி ஜாதியவாதம்னு சொல்லணும். அப்ப அதை சொல்ல முடியாதுன்னா நீங்க அப்ப ஒரு லெட்டர் பேடா பப்ளிசிட்டிக்காக இப்ப பண்ணிருக்கீங்களாங்கிற கேள்வி. நிர்வாக சீர்கேடு, ஊழல் மலிந்த அரசியல், மதவாதத்தை வைத்து அரசியல் நடத்தும் ஒரு புறம், இது ஒரு புறம் சொல்லியிருக்காரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் எந்த கட்சிகளை விமர்சிக்கிறாருன்றது தெரிஞ்ச விஷயம் தான். இல்ல ஆட்டோமேட்டிக்கெல்லாம் தெரியாது, அவங்கதான் களத்துக்குள்ள வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, ஓகே. இல்ல முன்னாடியே அந்த அறிக்கையிலே தெளிவா சொல்லியிருக்காரு, நமக்கு இன்னும் கட்சிக்கு இப்பதான் நான் வந்து டெல்லியில போய் அவங்க வந்து அதுக்கான அங்கீகாரம் கிடைத்த பின் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுவோம், அதற்கு முன்னாடி அவங்களுக்கான பணிகள் நிறைய இருக்கு. கட்சி பெயர் அறிவிச்சிருக்காங்க, கொடி சின்னம் வந்து எல்லாமே வாங்கணும், எல்லாம் முறையா வாங்கணும். அதையும் தாண்டி ரசிகர்களை அரசியலுக்கு அவர் கன்வெர்ட் பண்ண வேண்டிய மிக பெரும் பொறுப்பும் இருக்குன்னு ஓபனா பிராக்டிகலா இந்த பேரை அறிவிக்காமலே செய்யலாம். இந்த பேரை அறிவிச்சு ஒரு பப்ளிசிட்டி தேடுறது 24 நான் என்டிடியா ஒத்த ஓட்டாட்டு அஜித் குமார், விஜய், சூர்யா, தீபா ஜெயக்குமார், சசிகலா மாதிரி தான் 2024 தேர்தலில் அவங்க பார்ட்டிசிபேஷன் சிங்கிள் ஓட்டு. அந்த சிங்கிள் ஓட்டுங்கிற விமர்சனம் இல்லாம இந்த வேலைகளை செய்துக்கிட்டு பேர தேர்தல் முடிஞ்ச முறவும் வாக்குப்பதிவு முடிஞ்ச முறை கூட அறிவிக்கலாமே. இந்த தேர்தல் களத்துக்குள்ள தனக்கும் ஒரு சினிமா ஹீரோவா பப்ளிசிட்டி கிடைக்குங்கிற எண்ணத்துல அறிவிச்சவர் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னோட முடிவை அறிவிக்க முடியாத அளவுக்கு சக்தியற்றவராக இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஊழலை எதிர்த்து யாருக்கு ஓட்டு போட சொல்றீங்க? அவர் எதிர்த்த மதவாதத்தை எதிர்த்து யாருக்கு ஓட்டு போட சொல்றீங்க? ஜாதியவாதத்தை எதிர்த்து யாருக்கு ஓட்டு போட சொல்றீங்க? இதுக்கெல்லாம் கேள்விக்கு விட இல்லாம இருக்கு. நடிகர்கள் வரிசையில நடிகர் விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா அவருக்கு பிறகு அரசியலுக்கு வந்த எந்த நடிகரும் அவங்க இடத்த பிடிக்கவே முடியல. விஜயகாந்த் அவர்கள் ஆக்ரோஷமா வந்த வேகத்திலேயே அவர் எதிர்கட்சி தலைவரானாரு. அதனை ஒட்டி அவரோட சறுக்களும் ஆரம்பிச்சிருச்சு. நடிகர் ரஜினி கமல் அப்படின்னு இருவரோட பேரும் தான் சூப்பர் ஸ்டாரா ரஜினிகாந்த் இருந்தா கூட கமல்ஹாசனோட பேரும் ரஜினிகாந்தை ஒட்டி அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும், நம்பர் 1 நம்பர் 2ங்கிற விஷயத்துல. பட் நடிகர் கமல்ஹாசன் அவராலேயே ஜெயிக்க முடியல அப்படிங்கும் போது இன்னும் அவர் களத்துலதான் இருக்கார். இரு திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியலுக்கு வந்த கமல்ஹாசன் அவர்கள் இன்றைக்கு ஒரு திராவிட கட்சியோடு தான் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவங்க கிட்ட கட்சி சீட்டு கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இவரோட நிலை என்னவாக இருக்கும்? அதாவது அரசியல் அரங்கத்துக்குள்ள விஜய் கூட கம்பேர் பண்ணணும்னா விஜயகாந்தையும் கமல்ஹாசனையும் கம்பேர் பண்ணணும், வேற யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ண முடியாது, சிவாஜியும் கம்பேர் பண்ண முடியாது, சரத்குமாரையும் கம்பேர் பண்ண முடியாது, பாக்கியராஜையும் கம்பேர் பண்ண முடியாது, ராஜேந்திரையும் கம்பேர் பண்ண முடியாது. இவர்கள்லாம் வந்து இன்னொருத்தரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்ட நடிகர்கள். கலைஞர் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் ராஜேந்தர், அதே மாதிரி எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டவர் பாக்கியராஜ், அதே மாதிரி காமராஜர் ஏற்றுக்கொண்டவர் அண்ணாவை ஏற்றுக்கொண்டு பிறகு காமராஜர் ஏற்றுக்கொண்டவர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், அதே போல அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர், கலைஞரோடு இணையாக இருந்தவர் எம்ஜிஆர். அவர் ஒரு கட்சியில் பயணித்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சியின் பலம் 50% ஆகும்போது திமுகவின் பொருளாளர் திமுகவை விட்டு எதிர்த்து நீக்கப்பட்டு ஒரு தலைவரானார். எம்ஜிஆர் நடிகர் அல்ல, திமுக கழகத்தின் பொருளாளர். சோ அந்த கம்பாரிசனும் சரத்குமார் கம்பாரிசனும் எந்த கம்பாரிசனும் இதோட பொருந்தாது. இங்க இருக்கக்கூடிய 2 கம்பாரிசன்ஸ் வந்து விஜயகாந்தும் கமலஹாசன். இதுல விஜயகாந்த் மாதிரி பைரிக்கா வராம கமலஹாசன் மாதிரி சொதப்பலா வர்றாருன்னு நான் பாக்குறேன்.
கமலஹாசன் மாதிரி புரியாம இது பண்ணிக்கிட்டு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அவர் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் கமலஹாசனுக்கு கிடைச்ச மாதிரி விஜய் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும். மற்றபடி கிளியர் கட்டா ஒரு விஷயம் இல்ல, ஒரு குழப்பமான ஒரு தன்மையை தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. அது காரணம் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது கட்சி ஆரம்பிச்சு யாரையும் ஆதரிக்க மாட்டான்னா அவர் குழப்பத்தில் இருக்காருங்கிறதான் காட்டுது. பட் அவர் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் கமலஹாசன் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் கமலஹாசனுக்கு கிடைச்ச மாதிரி இவர் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் 2026 வரும்போது இவருக்கு கிடைக்கும். ஒரு ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ரசிகர் பலம் உள்ள ஒருவர் தமிழகம் முழுவதும் வேட்பாளரை நிறுத்தினால் கண்டிப்பாக ஒரு வாக்கு வலிமை உண்டு என்று விஜயகாந்த் கமலஹாசன் தெரிவித்திருக்கார்கள். ஒருவேளையில விஜயகாந்த் சட்டமன்றத்துக்கு வந்து அவரை சீஃப் மினிஸ்டர் சொல்லி 8% எடுத்தார். கமலஹாசன் ரஜினி வரதுக்கு முன்னாடி வந்துடணுங்கிற ஒரு வேகத்துல மக்களவைக்கு வந்து அவர் வந்து ஒரு 4% கிட்ட தான் எடுத்தாருன்னு சொல்லும் போது நடிகரா சட்டமன்றத்துக்கு வர்றது நல்லதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். பட் கமலஹாசன் மாதிரி சட்டமன்றத்துக்கு வர வேண்டியது பாராளுமன்றத்துக்கு முன்னாடியே சொல்லி சொதப்பல் வேலையும் பண்ணி வச்சிருக்காரு தான் நான் பார்க்கிறேன். முன்னாடி நீங்க பேசும்போதே சொன்னீங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை, சட்டமன்ற தேர்தல் தான் இலக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பாகவே அவரது தந்தையான எஸ்ஏசி அவர்கள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பல கட்ட முயற்சிகளை எடுத்த போது இருவருக்கும் கருத்து முரண் ஏற்பட்டு அரசியல விருப்பம் இல்லாம ஒதுங்கிதான் இருந்தார் நடிகர் விஜய் அவர்கள். இன்று வரை அவரது தந்தையோடு அந்த முரண் அப்படியே தான் இருக்கிறது பார்க்க முடியுது. ஆனா இவரே திடீர்னு கட்சி ஆரம்பிப்பதாகவும் அரசியல் பேசப்பட்டது, பட ஆடியோ லான்ச்ல எல்லாம். பிறகு நம்ம கப்பு முக்கியம் பேசினாரு, இன்னைக்கு கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவருக்கு 2 படம் இருக்குது. அந்த 2 படத்துக்கும் அவரோட சினிமாட்டிக் தாண்டி அரசியல் ரீதியா பப்ளிசிட்டி தேடுறாரு. அது அவர் தொடர்ந்து தேடிட்டு இருந்தாலும் அது ஒரு லாபத்தை கொடுக்குது. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர் ஒரு துறையில வளர்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றாரு, அதுக்கு பிராண்டிங் மாஸ்டர்ஸ் படிக்கிறாரு, ஒருத்தரை வச்சு ஆர்கனைஸ் பண்ண சொல்றாரு. புஷியானந்த் அவரோட டம்மியா விஜய் கூட புஷியானந்துக்கு டம்மியா விஜய் கூட விஜய் வந்து பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல இருக்கும்போது அவர் ஏன் சார் அரசியல் சொல்லுங்கிறது? மற்ற நடிகர்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு கிடைக்குதுன்னு தான் நான் அதை கருத்துல உறுதியா கருதுறேன். ஏன்னா புஷியானந்த வச்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது விஜய் புஷியானந்துக்கு டம்மியான திராவிடஜி வாங்குற ஒருத்தர் கூட கேட்டிருக்கிறாரு. பாக்ஸ் ஆபீஸ்ல அவருக்கு போட்டியாளரா அஜித் இருக்கிறாரு. மற்ற கலைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. சூர்யா, சிவகார்த்திகேயன் போன்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அஜித் கொஞ்சம் ரசிகர் பலத்தோட இருக்கிறான்னு சொல்லும் போது அவங்களுக்கு இந்த சினிமாட்டிக்கா உள்ள பிளஸ் இல்லை, இவருக்கு இந்த பிளஸ் கிடைக்குது. இதுல இவரு நஷ்டமடைஞ்ச ஒரே இடம் தலைவா படத்தை மட்டும் ஜெயலலிதா அம்மையார் வந்து கேரளாவில் பிரேக் ஈவனா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லைன்னு யாரையும் நஷ்டப்படுத்தாத ஒரு படத்தை தமிழ்நாட்டில் நஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த ஜெயலலிதா அம்மையாரை வந்து எதிர்த்து மோடியை அவரு கோயம்புத்தூர்ல போய் பார்த்து மதவாதத்தை போய் பார்த்து அதை தானே மீன் பண்றாத அர்த்தம் பார்த்து அவரு களங்கண்ண பிறகு கூட இவர் ஆதரிச்சும் போது ஜெயலலிதா அம்மையார் எடுத்ததை விட 5% வாக்குகள் எடுத்து இவர் அரசியல் ரங்கத்துல தனிநபர், விஜய்க்கு செல்வாக்கு இல்லை, அவர் செல்வாக்கற்றவர் என்று அவரை நிரூபித்தவர் ஜெயலலிதா அம்மையார். இவர் இல்லாம இவர் மோடிக்கு எதிராக போய் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு ஜெர்க்கு கொடுக்குன்னு பார்க்கும்போது அவங்க 5% உயர்த்தி அந்த வகையிலையும் அடிச்சுட்டாங்க. தலைவர் படத்தையும் காலி பண்ணி 5% வாக்கு ஏறி போயிட்டாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து இவரோட அரசியல் நகர்வு எதுவுமே வந்து பலிக்கல. ஆனா இவருக்கு மோடியை மெர்சல் படத்துல எதிர்க்கும் போது மோடி எதிர்ப்பாளர்கள் வந்து இவரை அங்க ஆதரிச்சாங்க, படத்தை ஆதரிச்சாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையும் அரசியல் பரபரப்பு வந்து அவருக்கு ஆதரவு வளையத்தை கொடுத்தது. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை எடுத்து அதை பண்ணாரு. நான் தப்புன்னு அதை சொல்ல மாட்டேன். அவர் அது காசு செலவிருக்காரு, 4 ஆளை பிடிக்கிறாரு, அவங்களுக்கு காசு கொடுக்குறாரு, அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அவரோட தொழில் வளர்ச்சிக்கு பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் அவர் பண்றாரு, அது அவருக்கு லாபத்தை கொடுக்குது. இப்பவும் 26ல வர வேண்டியவரு இப்பவே சொல்றாருன்னா 2 படத்துக்கான பிசினஸ் எக்ஸ்பென்ஸா கூட அதை இருக்கலாம்னு தான் நான் கருதுறேன். நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இந்த கட்சி பெயரை அறிவிச்சதுமே அரசியல்ல பல வருடங்களாக இருக்கக்கூடிய மூத்தவர்கள் சிலர், தமிழருவி மணியன் சார் ஆகட்டும், பழக்கருப்பையா சார் ஆகட்டும், இல்லை நாஞ்சல் சம்பத்தா சார் ஆகட்டும், எல்லாருமே வரவேற்றிருக்காங்க. எங்களோட ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு விஜய் சக்சஸ்ஃபுல் ஆகணும், விஜயோட என்ட்ரி கண்டிப்பா தேவை, திராவிட கட்சிகளை ஒழிக்க விஜய் அவர்கள் தேவை அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஒரு அரசியல் விமர்சனம்? வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க, ஏதாவது வேலை கிடைக்காத விஜய்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு தான் இதை பார்க்கணும். இது நம்ம வரட்டும், நானும் வரவேற்கிறேன். இப்பவே விமர்சனங்கள் நான் வைக்க விரும்பல, நிறைய விமர்சனங்கள் இருக்குது, அது இப்ப தேவையில்லைன்னு நான் கருதுறேன். எல்லாமே நமக்கு
தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து அவர் வரட்டு 2024 ஒரு மேட்டர் இல்லை. 2024 ரிசல்ட் ப்ரோ தான் 26 இருக்கும். 24 ரிசல்ட் தெரியுதுக்கு முன்னே 26 பற்றி நம்ம முடிவுக்கு வந்து சொல்ல முடியாது. 26ல விஜய் ஒரு பிளேயரா வந்தாருன்னா விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி அவருக்கு ஒரு வாக்கு வலிமை கிடைக்கும். ஒரு நடவடிக்கைகள் கமல்ஹாசன் நடவடிக்கை மாதிரி இருக்குங்கிறதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அவர் மீது பரிந்துரை கொண்டவங்க அவருக்கு வாக்களிப்பாங்க. கமல்ஹாசனுக்கு அப்படித்தான் நடந்தது. மற்றபடி இங்க அரசியல் களத்துக்குள்ள தமிழர் மணியம் வந்து பழக்கருப்பையா போன்றவங்க எல்லாம் வந்து இதுல நாஞ்சில் சம்பவத்தை சொல்லல. அவங்க வந்து ஸ்டாலின் கலைஞரோட உயர்ந்து அரசியல் களத்தில் நிற்கிறாருங்கிறத அறிய முடியாதவங்களாட்டு பிரிசனரா பாஸ்டாட்டு அதை உணர முடியாத ஒரு அறியாமையில இருக்காங்கன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவும் கலைஞரை எதிர்க்கும் போது அவங்க தான் ரெட்டலை மூலமா உதயசூரியனை வீழ்த்தினாங்க. இப்போ ரெட்டையில உதயசூரியனுக்கு ஒரு இணையான சின்னம் இல்லைங்கிற லெவலுக்கு போயிட்டு தொடர் வெற்றியில மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். குறிப்பா மு.க. ஸ்டாலின் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் என்று 57-62 காலகட்டங்களில் இந்த அரசியல் மாறி உயர்ந்து போய் இருக்கிறார். அதுல பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் ராஜாஜி 1-1 கொண்டு வந்து காமராஜரை 67 தோற்கடித்தார்கள். அந்த மாதிரி 57-62 காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கும் போது ஸ்டாலினுக்கு எதிராக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி, சீமான், அன்புமணி ராமதாஸ் வரலாம், தென் அண்ணாமலை வரலாம், ஓபிஎஸ் வரலாம்ங்கிற லெவல்ல பல முதலமைச்சர் வேட்பாளர்கள் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கும் போது தன் பலத்தை நிரூபிக்காத விஜய் அவர்களும் 2026 ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நிற்பார் என்று தெரிகிறது. இதைத்தான் நாம் 2024 விஜய் வந்தால் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவதற்கு பயன்படும் என்ற அடிப்படையில் அவர் விஜயகாந்தும் கமலஹாசன் வரும்போது இரட்டைலை கட்சி தான் பலகீனப்பட்டது, திமுகவுக்கு அது பலமாக இருந்தது என்ற அடிப்படையில் 24 அவர் வந்தால் அவர் வாக்குகளையும் 1-1க்கு பயன்படும் என்ற அடிப்படையில் நான் பேசி வந்தேன், வரவேற்று வந்தேன். ஆனால் அவர் 24 சொதப்பிக்கிட்டு 24 ஒத்த ஓட்டாகி அஜித்குமார், சூர்யா, சசிகலா அம்மையார், தீபா ஜெயக்குமார் வரிசையில் ஒத்த ஓட்டாக போய்விட்டார். அவர் தன் பலத்தை 26 தான் நிரூபிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அவருக்கு அடுத்த கட்ட அரசியல் மூவ் வந்து அவருக்கு வரும் என்பதுதான் என்னோட கருத்து. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி அவருக்கு ஒரு வாக்கு உரிமை உண்டு. அது எப்படி இருக்கும் என்பது 2024 மக்களவை தேர்தல் முடிவு யார் யாருக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்து சொல்ல முடியும். குறிப்பாக 1-4-7 என்று ஜம்பிங்கில் போய் கொண்டிருக்கும் நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு ஜம்பிங் கிடைத்தால் அது அரசியல் அரங்கத்தில் வேறு மற்ற விளைவுகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரும். அதுபோல் எடப்பாடி பழனிசாமி 15% நான் கூறுவது போல் நிறுத்தி விட்டேன் என்றால் எடப்பாடி பழனிசாமியும் பயன்படுத்தி 1-1 தான் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக கொண்டு வர முடியும். பிரவேசம் விஜய் திமுகவை ஆதரவாக அமைந்தது போல், கமல்ஹாசன் பிரவேசம் திமுகவுக்கு ஆதரவாக அமைந்தது போல், விஜயின் பிரவேசமும் 2026 தொடர் வெற்றியில் தன் அணியை இன்டாக்டாக வைத்திருக்கும் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு ஆதரவாக தான் இருக்கும். ஸ்டாலினுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை தான் அன்று விஜயால் உருவாகும் என்று நான் ஆணித்தரமாக உறுதியாக கணித்துக் கொள்கிறேன்.